இந்த ப்ராஜெக்டோட பேர் வந்து கிட்னாப்பர் டிடெக்டர். இதுக்கு நம்ம என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணுறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா Arduino UNO கோடிங், இது வந்து கோடிங் போர்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து GSM குளோபல் சிஸ்டம் ஆஃப் மொபைல் கம்யூனிகேஷன். இப்போ வந்து Arduino என்னன்னா, நம்ம வந்து ஒரு கோடிங் பண்ணோம்னா இது வந்து அந்த கோடிங்கை வந்து வேற எக்யூப்மெண்ட்டை வச்சு செய்ய வைக்கும். GSMங்கிறது மொபைலோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. இது வந்து எல்லா ஃபோன்லேயுமே இருக்கும். இது வந்து பெரிய போர்டாக இருக்கும். பட் ஆனால் ஃபோனில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும் GSM. இப்போ வந்து இதையும் நம்ம கனெக்ட் பண்ணுறப்ப இதுக்கு நம்ம இதுக்கு வந்து இன்னொரு திங்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது பேர் தான் GPS, குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து என்னன்னா இதுக்கு வந்து நம்ம கோடிங் வழியால் நம்ம என்ன இப்போ பண்ண போகிறோம்னு சொல்லிடலாம். அது கோடிங் பண்ணிட்டோம்னா இந்த இங்கே வந்து ஒரு ஸ்விட்ச் இருக்கும். ஒரு ஸ்விட்ச் மாதிரி இந்த இதுக்கு செட்டப்புக்கே பவர் வச்சுருப்போம். அந்த யாராவது ஒருத்தங்க கடத்துறப்ப அந்த ஸ்விட்சை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னா போதும். இப்போ என்ன பண்ணணும்னா Arduino வந்து மெசேஜ் அனுப்பும். இது மாதிரி மெசேஜ் அனுப்புங்க, இது மாதிரி கடத்திட்டாங்க. உடனே இந்த GSMங்கிறது வந்து மெசேஜை வந்து ஒருத்தவங்க ஃபோனுக்கு சென்ட் பண்ணிடும். அந்த ஃபோனில் வந்து அந்த கிட்னாப் பண்ணப்பட்டவங்க கையில் வந்து ஜிபிஎஸ்னு ஒன்று இருக்கும். ஜிபிஎஸ் இருக்கிறதுனால அந்த ஜிபிஎஸ்ல வந்து ஃபோன் நம்பர் இருக்கும். நார்மலாகவே ஜிபிஎஸ்னால் ஃபோன் நம்பர் இல்லை ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரையும் சேர்த்து அந்த மெசேஜில் வந்து கோடிங் பண்ணி வச்சுருக்க போலீஸ்க்கோ இல்லை சொந்தக்காரங்களுக்கும் அனுப்பிடும். அவங்க உடனே கிட்னாப் பண்ணப்பட்டாங்கன்னு கண்டுபிடிச்சி அந்த ஜிபிஎஸோட நம்பரை வந்து ஒரு ஆப்லேயோ இல்லை போலீஸ்டையோ கொடுக்குறப்ப அவங்க சர்ச் பண்ணி அவங்க எங்கே இப்போ கடத்தி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சார். தேங்க்யூ.